குழந்தைகளே, நேற்று 1ஆம் நம்பரில் டா பாலாம் பார்த்தோம். இன்றைக்கி வளைவு கோடு பார்க்க போகிறோம். இப்படியே என்ன பண்ணணும், பிள்ளைங்க கையை நல்லா அப்படியே வளைச்சி போடுற மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் அந்த வளைவையே இன்னும் கொஞ்சம் நல்லா வளைச்சி இப்படியே போடணும். புரியுதா? போட்டுட்டு அதுலேயே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே படுக்கை கோடு போட போகிறோம். வளைவு கோடு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், படுக்கை கோடு போடுறோம். போட்டோமா? இப்போ இது என்ன ஆயிடுச்சு, வளைவு கோடு போட்டோம், அதுக்கப்புறம் படுக்கை கோடு போட்டுட்டோம். இது என்னன்னு தெரியுது இப்போ உங்களுக்கு? 2. என்னது? நம்பர் 2 போட்டோமா? இப்படியே போட போட உங்களுக்கு நல்ல 2ஆம் நம்பரு நல்ல பழக்கமாயிரும். ஆயிருச்சா? இப்போ இந்த 2ஆம் நம்பரில் நாம் ஒரு படம் போட போகிறோம். போட்டோமா? 2ஆம் நம்பரில் இப்போ அதுக்கு கீழே இன்னொரு வளைவு கோடு போடுறோம். 2ஆம் நம்பர் போட்டு இன்னொரு வளைவு கோடு போட்டு இந்த இடத்துல இன்னொரு வளைவு கோடு போட்டு ரவுண்ட் ஆக்கிடுறோம். எப்பயுமே என்ன பண்ணணும், இடது பக்கத்திலேருந்து வளைச்சி கொண்டு வரணும். அப்படி தான் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோமா? இப்போ ஒரு படுக்கை கோடு இன்னொரு படுக்கை கூட ஜாயின் பண்ணிடணும். சேர்த்துட்டு நடுவில் ஒரு புள்ளி வைக்கணும். வச்சாச்சு. இப்போ இந்த வளைச்சி போட்டோம் இல்லையா, அதுக்கு ஒரு கால் வச்சுருவோம். அதுவும் நேர்கோடு தான். நேர்கோடு போட்டோமா? நேர்கோடு போட்டு இந்த பக்கம் ஒரு படுக்கை கோடு, இந்த பக்கம் ஒரு சின்னதாக படுக்கை கோடு. இப்போ கால் வந்துருச்சு, கண் வந்துருச்சு. இந்த படம் என்னவா தெரியுது? மாற்று மாதிரி தெரியுது இல்லையா? மறுபடி 2ஆம் நம்பர் போடுறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் வளைச்சி போடுறோம். மறுபடியும் இன்னொரு வளைவு கொடுக்குறோம். இந்த பக்கத்துலேருந்து இன்னொரு வளைவு கொடுக்குறோம். மறுபடியும் இன்னொரு வளைவு கொடுக்குறோம். மறுபடியும் இங்கே போட்டோம் இல்லையா, மறுபடியும் ஒரு வட்டம், புள்ளி, படுக்கை கோடு, இன்னொரு படுக்கை கோடு. இப்போ மேலே ஒரு வளைவு வைக்க போகிறோம். இன்னொரு வளைவு. எல்லாத்துலேயும் வட்டம், கோடு எல்லாம் திரும்ப திரும்ப வரும். மறுபடியும் ஒரு நேர்கோடு. திரும்ப திரும்ப போடும்போது குழந்தைகளுக்கு நல்ல பழக்கமாயிரும். இப்போ இது என்ன மாதிரி தெரியுது உங்களுக்கு? மயில் வந்துருச்சு. மறுபடியும் இந்த மயிலுக்குள்ளே சின்ன சின்ன வட்டமாக போட வைங்க பிள்ளைங்கள. போட்டுட்டு அதுக்குள்ளே புள்ளி நிறைய வச்சுக்கலாம். நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்க நல்லா கிறுக்கட்டும். முதல்ல டிசைன் பண்ணியாச்சா? இப்போ வாத்து பழகிட்டோம், மயில் பழகிட்டோம். மறுபடியும் 2ஆம் நம்பர் எடுக்கிறோம். எடுத்துட்டு அதை என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு கிராஸ் கோடு, இந்த பக்கம் ஒரு கிராஸ் கோடு, மறுபடியும் இன்னொரு கிராஸ் கோடு, இன்னொரு கிராஸ் கோடு, படுக்கை கோடு போட்டாச்சு. இங்கே வளைச்சி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் எதுனாலும். இது என்ன வந்துடுது, 2 முக்கோணம் கிடச்சிருது இந்த படத்தில். அப்புறம் உரலும் சொல்லிக்கலாம். நம்ம இந்த டிசைன் என்ன வேணாலும் பண்ணிவிட்டு பூ மாதிரி வச்சுக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு 2ஆம் நம்பர். இப்போ பிள்ளைங்களையே நம்ம என்ன பண்ணலாம், எது வேணாலும் போடுங்க அப்படின்னு சொல்லி வட்ட வட்டமாக பழகி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. வட்ட வட்டமாக வந்துருச்சா? வட்டம் போட போட நிறைய வட்டம். எப்பயுமே இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் தான் வளைக்கணும். வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் வளைக்கவே கூடாது. இப்படியே பண்ணி 2 வட்டம் 3 வட்டம் 4 வட்டம் போட்டு இப்படியே கொண்டு வந்துட்டோமா? இப்போ என்ன வந்துருச்சு, திராட்சை கொத்து. இதை நம்ம வளைச்சிக்கலாம். இதில் நம்ம என்ன போட்டுக்கலாம், இலைகள்லாம் நம்மளா டிசைனாக நம்ம இஷ்டத்துக்கு பிள்ளைங்கள போட விடணும். நல்லா அழகாக போட விட்டுறணும். போட விட்டுட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு திராட்சை கொத்து கிடச்சிருச்சா? இப்போ 2ஆம் நம்பர் நமக்கு நல்லா தெரியணும். இப்போ அந்த படத்தில் இந்த 2ஆம் நம்பருக்கெல்லாம் ஒரு கலர், 2ஆம் நம்பர் பூரா ஒரு கலரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற படங்கள்லாம் நம்ம வேறு கலரில் போட்டுக்கலாம். இப்போ 2ஆம் நம்பர் ஈஸியாக இன்றைக்கி பழகிட்டோமா? இப்படியே பழக விட்டிங்கன்னா குழந்தைகள் நல்லா 2ஆம் நம்பர் கற்றுக்குவாங்க, வளைவு கோடு கற்றுக்குறாங்க, படுக்கை கோடு கற்றுக்குறாங்க, புள்ளி வச்சு பழகிடுறாங்க, வட்டம் தெரிஞ்சிருது. சரியா பிள்ளைங்களா? தேங்க்யூ. நன்றி. போட்டு பழகிடுறீங்களா இன்றைக்கி? தேங்க்யூ.